விஜய் தன் அரசியல் செயல்பாடுகளை மெல்ல மெல்ல அதிகரித்தார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கர்ச்சீப் கட்டி நின்றது, நீட் அனிதா வீட்டிற்கு சென்றது, தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்கள் வீட்டுக்கு சென்றது, முதல் மதிப்பெண் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு, வெள்ள நிவாரண பணிகள் என பொது வாழ்வுக்குள் பின்னி பிணைந்தார். இப்படியே வளர்ந்த விஜய் தனியே கட்சி துவங்கி இன்று முதல்வராக சட்டசபையில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இன்னமும் அதிமுக மற்றும் திமுக தனக்கு தந்த பழைய காயங்களை விஜய் மறக்கவில்லை. குறிப்பாக கொடநாடு சம்பவம் அவர் மனதில் இப்போதும் நெருப்பாக சுடுகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கொடநாடு பங்களாவில் நடந்த கொள்ளை வழக்கு இப்போதும் லைவில் உள்ளது. இப்போது வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு விஜய் ஆட்சிக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்தாலுமே கூட எடப்பாடிக்கு எதிர்நிலை மனப்போக்கில்தான் விஜய் உள்ளார். எனவே தன்னை சீண்டிய அதிமுக என்னும் பிராண்டை காலி பண்ண விஜய் கொடநாடு வழக்கை வீரியமாக இனி நகர்த்தக்கூடும். போதாக்குறைக்கு எடப்பாடிக்கு ஆகாத செங்கோட்டையன் வேறு விஜயின் வலது கரமாக உள்ளார் என்று சொல்லி முடித்தனர். இவ்வழக்கில் முன்பு அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜரான வழக்கறிஞர் பாலநந்தகுமாரிடம் இது பற்றி கேட்டபோது, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது இது பற்றி பேசுவது முறையாகாது என்றார். கொடநாடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சில நபர்கள் தரப்பு வழக்கறிஞரான விஜயனிடம் பேசியபோது, இவ்வழக்கு பல சென்சிட்டிவ் சூழலை கடந்து கொண்டே வருகிறது. இவ்வழக்கில் எடப்பாடியாரை இழுத்து வலுவாக பேசினாங்க. திமுக உண்மையை வெளியே கொண்டு வரும் என சொன்னாங்க. ஆனா நடக்கல. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.